என் செல்ல குழந்தையே, நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும். கண்டதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கேட்டும் விடுவாய். ஏனென்றால் அம்மா காலையிலிருந்தே உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டு நிற்கின்றேன். என் பிள்ளை, இந்த தாயானவள் என்னை நீண்ட நேரமாக காக்க வைக்காமல் என்னை கண்டதும் என்னை தொட்டு உள்ளே அழைத்து விட்டாயல்லவா? என் பிள்ளையே, அம்மா உனக்கான ஒரு நல்ல செய்தியினை கொண்டுதான் இத்தனை நேரமும் காத்து நின்று கொண்டிருந்தேன். அம்மா காரணமில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை. உனக்கு மனதிற்குள் நிம்மதியை கொடுக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நான் கொண்டு ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலாவது உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தோன்றிவிட்டது என்றால், என் குழந்தை, நீ சற்றும் யோசிக்காமல் உன் தாயானவள் என்னைத்தானே அழைக்கின்றாய். இந்த அம்மா உன்னை காக்க ஓடோடி வருவாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்குரிய பலனைத்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் வருவது எல்லாமே சோதனைக்குத்தானே என்று எண்ணி வருந்தாதே. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக இருப்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை சொல்வதற்கு முன்பாக என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒரு வேதனையை நான் தெரிந்து கொண்டேன். சிலருக்கு இப்பொழுது இந்த வேதனை மனமுழுக்க நிறைந்து கண்களில் கண்ணீர் ததும்பிக் கொண்டிருக்கின்றது. சில பிள்ளைகளுக்கு இந்த வேதனை ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. என் தங்கமே, அப்படி என்ன வேதனை உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது? என் குழந்தை, உண்மையில் நீ யோசிக்கின்ற விஷயத்தை நான் அப்படியே சொல்லிவிடவா? மற்றவர்களின் மனது நோகக்கூடாது, மற்றவர்களின் மனது வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்ற உன்னுடைய மனதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அது உன் மனதை காயப்படுத்துமே என்று யாருமே புரிந்து கொள்வதில்லை. மற்றவர்களுக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற உனக்கு உன்னுடைய விஷயங்களையோ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளையோ பார்ப்பதற்கு இங்கு யாருக்கும் நேரம் இல்லாமல் போய்விட்டதே என்று எண்ணிதான் என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதிலும் உடனிருப்பவர்கள், நம்மோடு வருகின்றவர்கள் என்று நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இது போன்று செய்யும் பொழுது அதை என் பிள்ளையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நேரம் மனமுடைந்து கண்ணீர் வடித்தாலும் மீண்டும் அவர்களோடு நல்லபடியாகத்தான் நீ பேசுகின்றாய். என் பிள்ளையே, ஏனென்றால் இவர்களோடு இருக்கின்ற இந்த பயணத்தை முடித்து கொள்ள உனக்கு விருப்பமில்லை. அவர்கள் இது போன்று செய்கின்றார்கள் என்பதற்காக நாம் நம்முடைய இயல்பான குணத்தை ஒரு நாளும் மாற்றிவிடக் கூடாது என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய இந்த நல்ல மனதிற்காகவும் உன்னுடைய இந்த நல்ல குணத்திற்காகவும் தான் இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உன்னை சுற்றி இது போன்ற சில பிரச்சனைகளை அவ்வப்பொழுது உனக்கு கொடுக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயல்லவா? அதனால் உனக்கு கண் திருஷ்டி நிச்சயமாக பட்டிருக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து விடுகின்றது. நல்லது என்று நினைத்து நீ செய்கின்ற விஷயங்கள் கடைசியில் உனக்கே வினையாக வந்து முடிந்து விடுகின்றது. ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள், இதுவெல்லாம் நிரந்தரம் அல்ல. இது எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ முழுமையாக நம்பினால் போதும். என் பிள்ளையே, இன்று நீ இந்த வேதனையில் இருக்கிறாய் என்றால் நாளை இந்த வேதனையில் இருந்து உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே வாழ்க்கை சென்று விடுமோ என்று எண்ணி நீ கலங்காதே. இது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். இன்னமும்
நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. சரி, இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள், அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தி என்னவென்று உனக்கு சொல்லிவிடவா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் ஒன்று உன் கைகளில் கிடைப்பதற்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு மிகவும் நெருக்கத்தில் அந்த விஷயம் வந்துவிட்டது. இனிமேல் நீ பெரிதாக அதை நினைத்து கவலைப்படவோ வேதனைப்படவோ ஒன்றும் இல்லை. எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பது விதி. அதை அம்மா உனக்கு யூகித்து கொண்டு வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை இந்த வராகியை உனக்கு எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வைக்கும். அம்மா ஒரு நாளும் உன்னுடைய கண்ணீரை காணவோ அல்லது நீ மனவேதனையில் தவிப்பதை காணவோ விரும்பியதில்லை. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தரத்தான் நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையின் மீது உனக்கு பயம் வந்துவிட்டது. இதற்கு மேல் எங்கே நடக்கப் போகின்றது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. என் பிள்ளை, இதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தூரமாக தூக்கி வைக்கத்தான் முயற்சி செய்கின்றாய். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள உனக்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை என்று உனக்கு நீயே சொல்லிக் கொள்கின்றாய். இப்படி ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து நினைத்து உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை கூட தடுத்து நிறுத்திவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்மறையாக சிந்தித்ததனால்தான் உன் கையை விட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சென்றதே தவிர இனி அதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது. அதற்கு ஏற்ப உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நடப்பது எல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அதிகமான சோதனைகளை சந்தித்து வேதனைகளை அனுபவித்தாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறிவிடும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். யாரால் பிரச்சனைகள் வரும் என்று நினைத்தாயோ, யாரால் சோதனைகள் அதிகமாக வரும் என்று நினைத்தாயோ அவர்கள் தானாகவே விட்டு விலகி ஓடுவார்கள். அவர்கள் உன் பக்கமே இனி திரும்பி பார்க்க மாட்டார்கள். அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து கொண்டிருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த வராகி யார் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தெளிவாக செய்து விட்டால் போதும். மனநிறைவோடு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வராகி உனக்கு ஒவ்வொரு முறையும் நல்ல செய்தியினை கொண்டு வரும் பொழுது நீ உன் மனதில் இருக்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு அதை கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அது நடப்பதை உன்னால் உணர முடியும். ஏனோ அம்மா பேசுகின்றால் நாமும் கேட்டு வைப்போம் என்று நினைத்து கேட்டுக்கொண்டிருந்தால் நடப்பதை எல்லாம் உன்னால் உணர்ந்து விட முடியாது. முதலில் இந்த தாயானவள் என்னை உணரத் தொடங்க வேண்டும். நீ என்னை உணர்ந்து விட்டாலே போதும், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையுள் வந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியினை இந்த வராகி வைத்து கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கான நேரத்தை நீ எதிர்கொண்டால் போதும். வெற்றி என்றுமே உனதாக மாறும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.